சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு என் எழுத்து காரணவியல்ல 6வது டைப் வந்தாச்சு. அதாவது 49லேருந்து 55 கணக்கு பார்க்க போகிறோம். இதில் 2024 குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, குரூப் 1ல் கூட கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, கடன் போட போகிறோம். சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு 49வது கேள்வி. சண்டே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி படிக்கிறத நம்ம எப்பவுமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதை படிக்காமல் எழுத்தாக சொல்லிடுவோம். SUNDAY இஸ் ஈக்குவல் டு 2, TUESTAY ஈக்குவல் டு 3, THURSTAY இஸ் ஈக்குவல் டு 2 எனில் MONDAY இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இப்படி படித்தா சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் மண்டேலாம் படிப்போம். அப்படி படிக்கக்கூடாது. அப்படி படிச்சுன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, குழப்பம் வரும். சரியா? அதனால் இந்த எழுத்து மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 2 3 2 3 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நம்ம ஏனா 1 பீனா 2 அப்படின்னு வைக்க முடியாது. ஏன்னா வெறும் சிங்கிள் டிஜிட்டுங்க. சிங்கிள் டிஜிட் வச்சுக்கிட்டு கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது, பெருகவும் முடியாது, வகுக்கவும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால், நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லை, அந்த மாதிரி ஆங்கிலத்திலே உயிரெழுத்து இருக்குங்க. உண்மையாவா? ஆமாங்க, தெரியாதா? அடக்கடவுளே, அதுதாங்க. இது பாருங்க, உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா AEIOU இதுதான் அதுக்கான உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வவல்ஸ். ஸோ என்னது AEIOU அப்படியே மனப்பா பண்ணிங்க. ஒன்றும் பெரிய இது இல்லை, 5 எழுத்து தானே, 5 லெட்டர் தானே. AEIOU இதுதான் உயிரெழுத்துக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரெழுத்தை கவுண்ட் பண்ணி கூட கொஸ்டினாக கொடுப்பாங்க. எப்படின்னா அது பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ சண்டேன்னு இருக்கா, அதை அப்படியே எழுதிட்டும் போது இதில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் AEIOU இதுதான் உயிரெழுத்துக்கள். அப்போது யூன்றது ஒரு உயிரெழுத்து, ஏன்றது ஒரு 2வது உயிரெழுத்து. அப்போ இந்த சண்டேவில் 2 உயிரெழுத்து இருக்குது. சூப்பர். அப்போ அதை தான் சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்தது தேர்ஸ்டே. இதில் பாருங்கள், யூன்றது ஒரு உயிரெழுத்து, ஈன்றது 2வது உயிரெழுத்து, ஏன்றது 3வது உயிரெழுத்து, 3 உயிரெழுத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டேயில் யூன்றது ஒரு உயிரெழுத்து, ஏன்றது 2வது உயிரெழுத்து, 2 உயிரெழுத்துக்கு இருக்குது. அப்போது நமக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்பாட்டில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேள்வி என்னென்னா MONDAY அதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஓன்றது ஒரு உயிரெழுத்து, ஏன்றது ஒரு உயிரெழுத்து, அப்புறம் 2 உயிரெழுத்து இருக்குது. அப்போ ஆன்சர் 2, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது இதே மாடலில் 26/10/2024 TNPSசியில் கேட்டிருக்காங்க. ஒருவித குறியீட்டில் REDனா 1 எனவும், BLUEனா 2 எனவும், VIOLETனா 3 எனவும் குறிப்பிடப்பட்டால் ORANGE எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெட்டு, ப்ளூ, வெல்வெட்டா, அப்புறம் ஆரஞ்சு அப்படிலாம் படிக்கக்கூடாது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், எழுத்துக்களாக தான் படிக்கணும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே பாருங்கள் 1ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி டைப்லாம் நம்ம பார்த்தோம். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. மேபி இப்போ Rக்கு, Eக்கு, Dக்குரிய நம்பர்லாம் கூட்டியோ பெருக்கியோ வகுத்தோ இல்லை ஏதாவது ஸ்கொயர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சொற்பமான 1ன்னு இருக்கிறதாலையும் இந்த இடத்துல கூட பாருங்கள் BLUEன்னா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன நம்ம யோசிக்கணும்னா, ஒருவேளை இவங்க உயிரெழுத்தை பயன்படுத்தியிருக்காங்களோன்னு ஸ்பாட்டில் யோசிக்கணும், சின்ன நம்பராக இருக்கிறதால. அப்போ நம்ம என்ன பண்ணுறது எழுதிக்கிறேங்க பாருங்கள், LED. இதில் உயிரெழுத்துக்கள் என்ன சொன்னேன், AEIOU இதுதான் உயிரெழுத்துக்கள். அப்போது REDயில் ஈன்றது ஒரு உயிரெழுத்து இருக்குது. இவங்க 1ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இவங்க உயிரெழுத்தை தான் கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. மறுபடியும் என்ன பண்ணுவோம், அடுத்தது பார்ப்போம். BLUE இதில் 2 போடலையா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள் AEIOU. அப்போ யூன்றது ஒரு உயிரெழுத்து, ஈன்றது 2வது உயிரெழுத்து, அப்புறம் 2 உயிரெழுத்து அப்படின்னு தெரியுது. அப்போ இன்னும் கிளியராக தெரியுது அவங்க உயிரெழுத்து தான் கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. மறுபடியும் இன்னொன்று பார்ப்போம். VIOLET அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐன்றது ஒரு உயிரெழுத்து, ஓன்றது 2வது உயிரெழுத்து, ஈன்றது 3வது உயிரெழுத்து. கன்ஃபார்மாக இவங்க உயிரெழுத்தை தான் கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டோம்.
அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? ORANGE. இதில் ஓன்றது மொதல் உயிரெழுத்து, ஏன்றது ரெண்டாவது உயிரெழுத்து, ஈன்றது மூணாவது உயிரெழுத்து. அப்போது ஆரஞ்சில் 3 உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடாடாடாடா, இது இப்போ தானே நீங்கள் பாருங்க இந்த மாட்டில். எனக்கு தெரியும், சூப்பரு. அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒரு ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு தான் ஆங்கிலத்தில் ORANGE. விலை 60 ரூபா. ஒரு திராட்சையின் விலை 40 ரூபா. என்னங்க ஒரு திராட்சை 40 ரூபா? எந்த ஊரில் கேட்குது? ஒரு கொலை அது மாதிரி கிலோ கணக்கில் தானே கொடுப்பாங்க. ஒரே ஒரு திராட்சை 40 ரூபாவா? ஒரு ஆரஞ்சு 60 ரூபாவா? ஒரு கொய்யா 60 ரூபா? என்னங்க எங்கள் தெருவுலாம் கிடக்குதுங்க. எனில் அன்னாச்சி பழத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னங்க இது கடிகாலமாக ஆகிப்போச்சு, விலைவாசிலாம் இப்படி ஏறினா என்ன பண்ணுறது? நம்ம ஊரில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோமோ. அதாவது ஆரஞ்சு 60 ரூபாயாம், ஒரு திராட்சை 40 ரூபாயாம், ஒரு கொய்யா 60 ரூபாவாம். அப்போ ஒரு அன்னாச்சி பழத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் மார்க்கெட்டே போனது இல்லையே, நான் எப்படி சொல்லுவேன்? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கொய்யா? இல்லை எவ்வளோ ஆரஞ்சு சொல்லுங்க. அதுவும் சாப்பிடலையா? இப்போ ஆரஞ்சே இது கொய்யாவே. ஐயோ வளரனே, அண்ணாச்சியே கடையில். ஆமாம் தானே, அண்ணாச்சி இப்போ இருக்குது சீசனு. அப்போ என்னத்துக்கு இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உடனே நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ORANGE 60, GRAPES 40 ரூபா, GUAVA அது 60 ரூபா. இப்போது நம்ம இது மாதிரி எடுத்துக்கும் போது பைனாப்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது மாதிரி கேட்கும்போது மேபி அவங்க உயிரெழுத்துக்கள் ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களான்னு நம்ம ட்ரை பண்ணோம். அது ஈஸி, ஏன்னா உயிரெழுத்துக்கள் ரொம்ப ஈஸி. அப்புறம் என்ன பண்ணுறேன், முதல் ORANGE 60ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே பாருங்கள், ஓன்றது மொதல் உயிரெழுத்து, ஏன்றது ரெண்டாவது உயிரெழுத்து, ஈன்றது மூணாவது உயிரெழுத்து. 3 உயிரெழுத்துக்கு 60 ரூபான்றாங்க. மேபி ஒரு உயிரெழுத்துக்கு 20 ரூபான்னு சொல்லியிருந்தா 2 4 6 60 ரூபா வருது. சூப்பர். இப்போ நான் போட்டது கரெக்டான ரெண்டாவது வெரிஃபிகேஷன் பார்த்துருவோம். GRAPES. இதில் உயிரெழுத்து ஏன்றது மொதல் உயிரெழுத்து, ஈன்றது ரெண்டாவது உயிரெழுத்து. ஒரு உயிரெழுத்து 20 ரூபாவா? எஸ், 20 ரூபானா 2 உயிரெழுத்து 40 ரூபா. அடடே கரெக்டாக வருது. மறுபடியும் இன்னொரு வெரிஃபிகேஷன் பண்ணிப்போம். GUAVA 60 ரூபான்றாங்க. அப்போ யூன்றது மொதல் உயிரெழுத்து, ஏன்றது ரெண்டாவது உயிரெழுத்து, மறுபடியும் ஏன்றது அது மூணாவது எழுத்து. ஒரு உயிரெழுத்து 20 ரூபானா 3 உயிரெழுத்து 60 ரூபா கன்ஃபார்மு. அப்போது நமக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டோம், உயிரெழுத்துக்கள் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், PINEAPPLE அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் ஐன்றது மொதல் உயிரெழுத்து, ஈன்றது ரெண்டாவது உயிரெழுத்து, ஏன்றது மூணாவது உயிரெழுத்து, ஈன்றது நாலாவது உயிரெழுத்து. அப்போது 4 இருக்குது. ஒரு உயிரெழுத்து 20 ரூபா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 20 பெருக்கிறேன். ஒரு 4 என்னங்க 80 ரூபாங்க. ஸோ 80 ரூபாய். அடடா, பேசாமல் நம்ம மளிக்கடை வச்சல. மணிக்கடையில் விற்குமா, எதில் விற்குது? பழக்கடையில் விற்குமா? ஆமாங்க. ஸோ அப்போது அன்னாச்சி பழத்தோட விலை 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு இல்லை? அப்போ ஓமார்க் கொடுட்டுமா? 2022 குரூப் 1 கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, ஒரு ஆப்பிள் APPLE விலை 60, ஒரு கொய்யா GUAVA விலை 90 ரூபா, மற்றும் ஒரு மாம்பழம் MANGO விலை 60, ஒரு மாதுளை POMEGRANATE விலை எவ்வளவு? தயவு செஞ்சு அப்படியே படிச்சிருங்க. ABCD படிங்க, அப்போ தான் ஈஸி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். இல்லைனா நான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொய்யா, மேங்கோ அப்படிலாம் படிக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், ஓகேவா? இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ABCDயை படித்து பழகிக்குங்க. அப்போ தான் இந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் போட முடியும், ஓகேவா? போடுங்க. ஓமா இருக்குது. ஆப்ஷன் A 60, B 120, C 90, D 150. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்தது இது பாருங்களேன், 2024 குரூப் 4ங்க. அடடா, 2வது குரூப் 4ங்க. ஆத்தி இங்கே பாரு, AZ BYA CX எக்ஸெட்ரா YBZA என்றவாறு எழுதும் பொழுது ஆங்கில உயிரெழுத்துனா வவல்ஸ் AEIOU அவ்வளோதான். சரிங்களா? ஆங்கில உயிரெழுத்துக்கள் இடதுபுறம் அருகே வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, AZ BYA CX. அங்கே பாருங்கள் ZA. அப்போது இங்கே பாருங்கள், நான் எழுதிக்கிட்டேன்
ஏஇசெட் பிஒய் சி, அதாவது இது முதல் வந்து ஏபிசிடி அப்படியே வருது பாருங்கள். முதல் ரெண்டாவது பாருங்க ரிவேர்ஸில் வருது. இசெட்டு ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லெட்டர் ஏபிசிடி நார்மலாக ஏபிசிடிஇஎஃப்னு போகுது. செகண்ட் லெட்டர் ரிவேர்ஸில் போகுது ஏபிசிடி. சரியா? புரியுது தானே? சரி, எழுதிக்கிட்டோம். இப்போது இதை நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ற எழுத்துக்கள் எழுதும்போது உயிர் எழுத்துனா இங்கே பாருங்கள், நான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டேன். ஏ இ யூ ஐ ஓ ஓ இருக்கிற எல்லா உயிர் எழுத்தும் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் எழுத்து சொல்கிறாங்க. நீங்கள் இது மாதிரி ஏபிசிடி ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டில் எழுதுங்க, பக்கத்தில் ரிவேர்ஸ் எழுதிட்டிங்கள, எழுதிட்டு எதெல்லாம் உயிர் எழுத்து இருக்கோ அதெல்லாம் ஒரு வட்டம் போட்டுங்க, இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? நான் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டேன். எது? உயிர் எழுத்துக்கள். சரியா? நல்லா கவனிங்க கொஷினை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ற எழுதும்பொழுது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடது பக்கம், இடதுனா இந்த பக்கம் இடது. சரியா? வலதுனா இப்படி. அப்போ இடது இதில் கேட்குறாங்க. சரிங்களா? இடது பக்கம் என்ன இருக்கணுமா? இடது பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இடது பக்கம் அருகே வரக்கூடிய உயிர் எழுத்து அல்லாமல், உயிர் எழுத்து இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல நான் ஏபிசிடி ஃபார்வேர்ட்லேயும் பக்கத்தில் ரிவேர்ஸ்லேயும் ஏபிசிடி எழுதிக்கிட்டேன். அதில் முதல் உயிர் எழுத்து எழுதிக்கிட்டேன். உயிர் எழுத்தில் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ரெட் கலரில். அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன்னா இடது பக்கம்னா இப்படி. சரிங்களா? நம்ம இன்னும் ரீசனிங்கில் இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இடது வலதுலாம் தெளிவாக நான் சொல்கிறேன். திசை கணக்கெலாம் படிப்போம்ல, அதில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இடதுன்னா இது இப்படி வச்சுங்க. சரிங்களா? ஃபார்வேர்டு தான் இடது. சரியா? சரி, அப்போது இடது பக்கத்தில் வவ்வல், அதாவது உயிர் எழுத்து இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கக்கூடாது. இல்லாமல் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஏ உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் இசட்டுன்னு இருக்குது. அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இசட் உயிர் எழுத்து இல்லை, அப்போ இது 1. அதுக்கு அடுத்தது அப்படியே வந்தால் இ உயிர் எழுத்து, அதுக்கு பக்கம் இடது பக்கம் வி இருக்குது. இந்த டபுள்ன்றது வலது பக்கம். சரியா? இடது பக்கம் தான் கேட்குறாங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஓகே, அப்போது இடது பக்கம் வந்து வி இருக்குது. வின்றது உயிர் எழுத்தான்னு கேட்டால் இல்லை, அப்போ ரெண்டாவது கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க எத்தனை இருக்குன்னு. அடுத்தது யூ வந்து ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் ஜி இருக்குது, அது உயிர் எழுத்து இல்லை, அப்போ இது 3வது. அதுக்கு அடுத்தது ஐ, இதோ இருக்குது பாருங்கள், ஐ வந்து ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் ஆர் இருக்குது, ஆர் உயிர் எழுத்தான்னு கேட்டால் இல்லை, அப்போ 4வது. அடுத்தது ஓ ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் எம் வந்து ஒரு உயிர் எழுத்து இல்லை, அப்போ இது 5வது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓன்றது ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் எல்லுன்றது உயிர் எழுத்து இல்லை, அப்போ 6வது. அடுத்தது ஐக்கு இது பாருங்கள், இங்கே வந்துருங்க, தோருக்கு பாருங்கள், நான் மடித்து எழுதியிருக்கேன். சரி, இடம் இல்லாததால் மடித்து எழுதியிருக்கேன். ஐ வந்து ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு பக்கத்தில் எஸ் இடது பக்கத்தில் இருக்குது, அது வந்து உயிர் எழுத்து இல்லை, அப்போ 7வது. அடுத்தது யூ ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு பக்கத்தில் எஃப்ன்றது இடது பக்கத்தில் இருக்குது, அது உயிர் எழுத்து இல்லை, அது 8வது. அடுத்தது இ வந்து ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் டபுள்ன்றது ஒரு உயிர் எழுத்து இல்லை, அது 9வது. அதுக்கப்புறம் ஏன்றது ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு இடது பக்கத்தில் எதுவுமே இல்லை. மேபி வலது பக்கம் கேட்டால் இசட் வரும், ஆனால் இடது பக்கத்தில் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் 9. அப்போ மொத்தம் 9, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடடா, 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அசால்ட்டாக கேட்டுக்கிறாங்க. புரியும் நம்புகிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தான் கேட்பாங்க பேட்டர்ன். சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இது பாருங்களேன், இது எத்தனாவது கொஸ்டின்? 54வது கொஸ்டின். ஆங்கில எழுத்தில் இடது பக்கத்தில் 6வது எழுத்துக்கும் இடது பக்கத்தில் இருந்து 14வது எழுத்துக்கும் நடுவே உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன? அதாவது ஆங்கில எழுத்து ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து இருக்குது. நான் மொத்தம் 26 எழுதுவேனா? 26 இருக்குது. ஓகேவா? நான் வேணால் நீங்கள் எழுதி வச்சுங்க, 26 நீட்டாக எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்கில எழுத்து இடதுன்னா நான் என்ன சொன்னேன்? ஃபார்வேர்டு. ஸோ இதான் இடது அப்படின்னு சொன்னேன். வலதுன்னா இந்த பக்கம் ரிவேர்ஸ். அப்போ இடதுன்ற போது ஃபார்வேர்டு. சரியா? இடது பக்கம் 6வது எழுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள், ஏபிசிடி எழுதிக்கிட்டேன். ஏன்னா 1, பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5, எஃப்னா 6. ஸோ 6வது எழுத்துக்கும் முதல்ல இடது பக்கம் 6வது எழுத்து எடுத்துக்கிட்டேன், எஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது அதே இடது பக்கம். ஸோ இதே ஃபார்வேர்ட் டைரெக்ஷனில் 14வது எழுத்து. ஸோ முதல் 6வது எழுத்துக்கு சொன்னாங்க, நான் எடுத்துக்கிட்டேன் எஃப்ன்றது ஒரு 6வது எழுத்து. அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அடுத்தது 14வது எழுத்து இங்கே பாருங்கள், ஜினா 7, ஹெச்னா 8, ஐனா 9, அப்படியே என்னன்னா 14ன்னு வருதுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே இடதுபுறத்தில் தான் சரிங்களா. ஸோ இடது பக்கத்தில் முதல் 6வது எழுத்து வந்து எஃப், 14வது எழுத்து என். இப்போது அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறேன்னா, இது இப்போ இந்த ரெண்டுக்கும், அதாவது இந்த 6க்கும் 14க்கும் இடையில் இருக்குல்ல, இந்த இடையில் இருக்கக்கூடியதில் எது நடுவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க கேள்வி? என்னங்க நீங்கள் பாட்டுன்னு நான் பாட்டுன்னு ஜாலியாக மேலே 1000 போட்டேன், கீழே 10 போட்டு அடிச்சுட்டு ஆன்சரை போட்டுங்க. அந்த ரீசனிங்கிற பேரில் இப்படி பண்ணுறீங்களே. சரி ஓகே, நடுவில் இருக்கிறதுனா இங்கே பாருங்கள், நடுவில் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்களேன், இந்த எஃப்க்கும் என்னுக்கும் நடுவில் எது இருக்குதுன்னு கேட்குறாங்க. நடுவில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா அங்கே பாருங்கள், முதல் அடித்தா கடைசியில் அடிச்சிருங்க. இது என்னது, எஃப்க்கும் என்னுக்கும் நடு எழுத்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப் இது முதல் எழுத்துன்னு வச்சுங்க, எஃப்க்கு பக்கத்தில் இருக்கிற ஜி, இந்த எண்ணுக்கு என்னென்ன பக்கம் இருக்கிற லாஸ்ட் எழுத்து எம். ஸோ முதலும் லாஸ்ட்டு அடிங்க. அதுக்கு அடுத்தது முதல் 2வது லாஸ்ட் 2வது அடிங்க, முதல் 3வது லாஸ்ட் 3வது அடிங்க. மையத்தில் அழகாக ஜே மட்டும் இருக்கும், அது 10. இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து தான் கேட்டிருக்காங்க, அப்போ ஜே தான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? நடுவில் கண்டுபிடினா இந்த மாதிரி முதல் அடித்தா லாஸ்ட் அடிச்சிடணும், முதல் 2வது அடித்தா லாஸ்ட் 2வது அடிக்கணும், முதல் 3வது அடித்தா லாஸ்ட் 3வது அடிக்கணும். இந்த மாதிரி சுருக்கிட்டே வரணும். மையத்தில் ஒரே எழுத்து இருக்கும், அதான் ஆன்சர். சரியா? அதான் அது நடுவில் இருக்கிற எழுத்து. சரிங்களா? புரியுதா? ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது அங்கே பாருங்கள், இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிட்டா இதில் எழுத்து மட்டும் தான் மாற்றி கேட்பாங்க. 55வது கேள்வி, வாரத்தின் நாட்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அடாடா, ஏபிசிடி தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குது, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்படியே நான் 7 நாளும் சொல்லிடுவேன். ஆனால் இங்கிலீஷில் தெரியுமா? தெரியுமே. தெரியும்னா பிரச்சனை இல்லை, வாங்க இந்த கணக்கு ஈஸியாக போடலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, மறுபடியும் சண்டே தான் வரும். அடடா, இங்கிலீஷ் நமக்கு தெரியுது. இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் வந்து 7 நாளை ஞாபகம் வச்சுட்டிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீன்ற எழுத்து எதில் முதல் எத்தனை நாளில் முதல் எழுத்து டீயாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா டியூஸ்டே, தேர்ஸ்டே 2 தான் டி ஆரம்பிக்குது, சண்டேல எஸ் ஆரம்பிக்குது, மண்டேல எம் ஆரம்பிக்குது, வெட்னஸ்டேல டபிள்யூ ஆரம்பிக்குது, ஃப்ரைடேல எஃப் ஆரம்பிக்குது, சாட்டர்டேல எஸ் ஆரம்பிக்குது. அப்போது டீன்றது வந்து 2 தான் வருது, அப்போ 2 தான் ஆன்சரு. அவ்வளோதான். அடடா, இது 17/8/2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே என்ன பண்ணுவாங்க, எஸ்ன்ற எழுத்து எத்தனை வாட்டி வரும், அதாவது இதே கொஸ்டினில் எஸ்ன்ற எழுத்து ஆரம்பிக்கக்கூடியது எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ன்னா 1, அதுவும் 2 தாங்க இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான் பேட்டர்ன். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தான், இதில் எதுவுமே மாற்ற முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? மேபி இதில் உயிரெழுத்துக்கள் கேட்கலாம், அதான் கணக்காக பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் வேறு எதுவும் கேட்க முடியாது. இந்த மாதிரி டேட்டை வச்சுக்கிட்டு ஒன்று இந்த மாதிரி எழுத்துக்கள் ஸ்டார்டிங்கை பற்றி கேட்கலாம், அல்லது உயிரெழுத்துக்கள் பற்றி கேட்கலாம். அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ சிறப்பாக 55 கணக்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். கண்டிப்பாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் ஹோம் ஒர்க்ஸ் போட்டுருங்க.